சொல்லிக்கல. சாமானிய பயணம் போயிட்டே இருந்தாங்க. ஒரு தடவை எனக்கு வந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடம் வந்துச்சு. ஒரு இடம் வந்தோடனே அந்த இடத்துல ஒட்டகத்தை நிறுத்தி முகாமிடுறாங்க. ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்குவதற்காண்டி முகாமிடுவதற்காண்டி எல்லாம் இறங்கினப்பா இவங்க 2 பேர்த்த காணல. அப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவையும் ரசூலுல்லாஹையும் காணல. காணலன்னு சொன்ன உடனே தங்குற இடம் அது. கூடால போட்டு தங்குவாங்கல்ல, காணவன்னு சொன்னா நமக்கு கோவம் வந்துருச்சு. சும்மா பயணத்துல கூட வராங்க ஏற்றி விட்டா ஆளுகளை காணாம பாரு எங்கேயோ போய் தங்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சு விட்டு கோவம் வந்து நினைச்சுறாங்கன்னு சொன்னா தேடுறாங்க. தேடி நினைச்சு சொன்னா வந்து அவங்க சொல்லி காட்டுறாங்க. கோவம் வந்து தேடி தேடி பார்த்து கிடைக்கல. அதனால என்ன செஞ்சா கோவம் உச்சகட்டத்துல ஆகி ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த ஒட்டகத்துக்காண்டி நம்ம பயன்படுத்துறதுக்காண்டி இந்த இதுகீர் என்று சொல்லக்கூடிய வகையான புல் இருக்குது. வைக்கோல புல்லு மாதிரி வைக்க புல்லு நம்ம பயன்படுத்துறாங்கல்ல, அந்த மாதிரி புல்லு எங்க இருந்துச்சுன்னா அங்க அவங்க ஒட்டகத்துல வச்சிருப்பாங்க. அந்த புல்லுகளுக்கு கொட்டி கொட்டி வச்சிருக்கிற இடத்துல போய் காலை கொண்டே உள்ள வச்சுக்கிட்டு கோபத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்ற ரோஷத்துல என்ன செய்வாங்க இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? யார் அப்பி என் இறைவா சல்லித்தலை அக்கரபன் என் மீது ஒரு தேளை சாட்டி விடு. தேளை என்ன செய்ய வந்து கொட்டட்டும் என்னைய, அது பாம்பு சாட்டி விடு, அது வந்து என்ன கொட்டட்டும். வேற என்ன செய்ய முடியும் என்னால? அவர் அவங்க அல்லாவுடைய தூதரா போயிட்டார், உங்களுடைய ரசூலா போயிட்டார்ல, ரசூலா போயிட்டா ஒண்ணு செய்ய முடியாது. அஸ்தத்திவான் அக்கூல ஊசியா அவரை பார்த்து எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. விசாமி ஒரு தேட பாம்பை கொட்டி எனக்கு சாவடிச்சு கொடுன்னு சொல்றாரு. சொல்லக்கூடாது, மரணத்தை தேடக்கூடாது. ஆனா ரோஷம் அந்த அளவுக்கு ஆயின்னு செஞ்சாங்கன்னு சொன்ன அந்த மாதிரி வார்த்தையை சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம் ஒரு செய்தி இருக்கிறத பாக்குறோம். இதுல என்ன இருக்குது? அந்த மாதிரி இருந்து என் கூட வரக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாள்ல வந்து அவரோட போய் தங்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த கோபத்தை நினைச்சாங்க. இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்கிறத பாக்குறோம். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்து கொண்டார்கள், சகித்துக் கொண்டார்கள். பயணத்தில் என்ன செஞ்சாங்க? அழைத்து அப்பவும் அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தா ஒரு கணவர் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல வீட்டு வேலைகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னேன் நான். அதை பத்தி அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, மாக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாமல் ஃபில் பைத் வீட்டுல என்ன வேலைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அவர்கள் தன்னுடைய வீட்டாருக்கு உதவி செய்து கொண்டிருப்பார்கள். வீட்டு வேலைகள்ல உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. என்னென்ன வேலைகள் இருக்கா, வீட்டு வேலைகள் இருக்கோ அதுல ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்கு சத்தத்தை கேட்டு விட்டார் என்று சொன்ன பள்ளிவாசலுக்கு விரைந்து சென்று விடுவார்கள். அது அப்படியே விட்டு செய்வாங்க. பள்ளியை வேலையை பார்க்க போயிடுவாங்க, தொழுகைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மனைவியுடைய பணிச்சுமையை குறைப்பதற்காக ரசூல்லா ஏற்படுத்தி ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு பக்கம். இன்னொன்னு ஆண்களுக்கே உரிய சில வேலைகள் இருக்கும். அவருக்கு ஆண்களுக்குள்ள வேலைகள் அதை பூரா அந்த தலையில சொல்றது இல்லையா? நீ ஏசி எதுவுமே செய்ய மாட்டார். இவர் நீ பண்ற வேலை என்னன்னு சொன்னா குளிச்சு பேப்பர் படிப்பாரு. இதை தவிர அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் செய்யற வேலை. அப்ப இவருக்குரிய வேலைகள் கூட அவங்க தான் செஞ்சு கொடுக்கணும். அப்படி அல்லாஹ் வந்து இவங்களுக்கு அடிமையா படைச்ச மாதிரி நினைச்சுவான். ஒரு நினைப்புலாம் இருக்கு. சோறு போட்டாருன்னு சொன்னா முழுசா 100% வேலையை செய்யணும், அவங்க தான் செஞ்சு கொடுக்கணும் கிடையாது. நபியர்கள் அப்படி ஒரு முன்மாதிரியாக இருக்கவே இல்லை. நம்முடைய ஆண்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற வேலைகள் அவங்க செஞ்சுக்கிறது தான் அது ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கேட்கப்படுது, மாக்கான நபி யாமுலு ஃபி பைத்திஹி நபி அவர்கள் வீட்டில் என்ன வேலை செய்து கொண்டிருப்பார்னு கேட்கப்பட்ட போது அவங்க சொன்னாங்க, கான எஃப்லி சௌபஹு தன்னுடைய துணியை அவர்களே சுத்தப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். துணி என்ன செய்வாங்க? அவங்களே சுத்தப்படுத்துவாங்க. வயஹலிபு ஷாத்தஹு தன்னுடைய ஆட்டை தாமே கறந்து கொண்டிருப்பார்கள். ஆட்டுல பால் கறக்கிற வேலையை அவங்களே செஞ்சுட்டு இருப்பாங்க. வயஹதிமு நஃப்ஸஹு தமக்கு வேண்டிய வேலைகளை அவர்களே செய்து கொண்டிருப்பார்கள். சின்ன அறிவிப்புகள் இப்படி கூட வருது, தன்னுடைய ஆடையை தாமே தைத்துக் கொள்வார்கள். ஆடை என்ன அந்த காலத்துல டைலர் வாசலுக்கு வீட்டுக்கு 2 வீட்டுக்கு தான் ஒரு டைலர் இங்க இருக்காங்க இப்போ. ஆனா அப்படி இல்லை. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் தைச்சுக்குவாங்க ஆடையை. தம்முடைய ஆடையை தாமே தைத்துக் கொள்வார்கள். நம்முடைய காலனியுடைய வாரம் வந்திருக்கும் என்று சொன்னால் அதை அவர்கள் சீர் செய்து கொள்வார்கள். மற்றபடி ஒரு ஆண் தன்னுடைய வீட்டில் என்னென்ன வேலை செய்து கொண்டிருப்பாரோ அத்தனை வேலையும் நபி அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி ஆயிஷா சொன்னதாக புகாரில செய்திருப்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரி நினைச்சாங்க, இது எதுக்காண்டி இவங்க செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னா செய்ய மாட்டாங்களா? மனைவிமாருங்க செய்வாங்க. அதை புண்ணியமாக கருதி செய்வாங்க, தவாபாக கருதி செய்வாங்க. ஆனாலும் கூட மனைவி அது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கணவன்மார்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்காண்டி அவருடைய பணிச்சுமையை குறைக்கும் விதமாக கொஞ்சம் குறைஞ்சபட்சம் நம்முடைய வேலையாவது தான் செஞ்சுக்கலாம்ல. தான் வேலையும் அவன் சேர்த்துட்டு அவங்க செய்ய நினைக்கிறது அது கணவர் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான செயல்கள்ல கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் வார்த்தையில் சொல்வது பல விஷயங்கள் இருக்கிறது. செயல்பூர்வமாக நபி அவர்கள் தமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாங்க. எப்படி எல்லாம் என்ன செய்யணும், ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறதுக்கு பல உதாரணங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து காட்ட முடியும். இன்னும் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக